ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அலைட் மோஷனில் பிளாக் எஃபெக்டை ஆட் பண்ணி எடிட்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. 19:16 கொடுத்து வச்சுருக்கேன் நான். கிரியேட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா, எனக்கு இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கலரில் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒயிட் செலக்ட் பண்ணிட்டேன். பிளெண்டிங் மோடில் போயிட்டு டிஃப்ரென்ஸில் சப்ராக்ட் கொடுத்துருங்க. சப்ராக்ட் கொடுத்தாச்சு. திரும்பி அந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்து காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங், திரும்பி ஆட் எஃபெக்டில் போயிட்டு கேஷியன் பிளரு, ஸ்டாண்டர்ட் செட்டிங்கு. கேஷியன் பிளரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ, நான் வந்து ஒரு அரௌண்ட் 200 கிட்ட வச்சுருக்கேன். வச்சுட்டு திரும்பி ஆட் எஃபெக்டில் போயிட்டு எக்ஸ்பியோர் அண்ட் காமா கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. வச்சுட்டு எக்ஸ்போஸில் வந்து நான் ஒரு -19 கிட்ட வச்சுக்கிறேன். காமாவில் போயிட்டு ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப்செட்டில் -13 செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ஷேப் கொடுத்து ஃபில் காம்போசிஷன் ஏரியா கலர் வந்து ஒயிட்டில் வச்சுக்கோங்க. ஒயிட்டில் வச்சுட்டு அந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் மோடில் கான்ட்ராஸ்ட்டில் ஓவர்லே கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஸ் அண்ட் காமாவில் அது எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவ்வளோதாங்க. இந்த இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. புது வீடியோ போட்டால் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.